இந்த காணொளி செக்ஷன் 7.1 ஃபைனைட் ஃபீல்ட்ஸ் டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா பை ஐஎன் ஹர்ஸ்டன் அதனுடைய 4வது பகுதி. இதுல முக்கியமான ரிசல்ட் என்னன்னா, the multiplicative group of non-zero elements of a finite field is cyclic. இது தியரம் 7.1.1 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு நமக்கு ரெண்டு லெம்மா தேவையா இருக்கு. லெம்மா 7.1.5 அண்ட் லெம்மா 7.1.6. ஸோ ஃபர்ஸ்ட் லெம்மா 7.1.5 பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் வந்து if G is a finite abelian group such that x bar n equal to E is satisfied by at most n elements of G, then G is cyclic. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து G finite abelian group, இன்னொன்று அந்த அட்மோஸ்ட் n எலிமெண்ட்ஸ் ஆஃப் G எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா x bar n equal to E. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் நமக்கு கொடுத்துருந்தாக்க நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா G cyclic group அப்படின்னு சொல்லணும். இப்போ G ஃபைனைட்டா இருக்கிறதுனால ஆர்டர் ஆஃப் G அப்படிங்கிறது ஒரு நம்பர். அந்த ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது பவர் ஆஃப் அ ப்ரைம் நம்பரா இருந்தா இந்த ரிசல்ட் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது? அதே மாதிரி ஏதான ஒரு இன்டீஜரா இருந்ததுன்னா, இப்போ அதுவே ப்ரைம் நம்பரா இருந்ததுன்னா பை கரோலரி 5 டு லெக்ரான்ஜஸ் தியரம் அது சைக்ளிக்னு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா பவர் ஆஃப் அ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அடுத்தது எனி நம்பர் பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆன் அரித்மெட்டிக் நமக்கு என்ன தெரியும்னா it can be written as it can be uniquely written as product of prime powers. அப்போ இதுக்கு நான் சொல்லிட்டேன்னா பவர் ஆஃப் அ ப்ரைம் நம்பர், அதுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து அதை யூஸ் பண்ணி இந்த பார்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ கேஸ் 1ல we are taking order of G to be a power of a prime number. அதாவது order of G Q par m where Q is a prime number. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த Gல ஒரு எலிமெண்ட் ஏன்னு எடுத்துட்டு அதனுடைய ஆர்டர் தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஆர்டர். தட் இஸ் A is an element in G whose order is the largest. அந்த மாதிரி நமக்கு இப்போ எந்த ஒரு குரூப் எடுத்துட்டாலுமே இது உண்டு. அது அபீலியன் நான் அபீலியன் எதுவும் இல்லை. எந்த குரூப் எடுத்துட்டாலுமே அதுல we can always find an element whose order is the largest. ஸோ இப்போ அது அந்த ஏங்கிறது தான் அந்த எலிமெண்ட்னு எடுத்துக்க போறோம். இப்போ பை கரோலரி டு லெக்ரான்ஜஸ் தியரம், ரெண்டாவது கரோலரி, ஏங்கிறது எலிமெண்ட் இன் ஜிங்கிறதுனால ஆர்டர் ஆஃப் ஏ மஸ்ட் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஜி. பட் ஆர்டர் ஆஃப் ஜி பவர் ஆஃப் அ ப்ரைம் நம்பர். அப்போ ஒரு நம்பர் பவர் ஆஃப் அ ப்ரைம் நம்பர், ஒரு நம்பர் பவர் ஆஃப் அ ப்ரைம் நம்பரை டிவைட் பண்ணுதுன்னா இந்த நம்பர் அதுவும் பவர் ஆஃப் அ ப்ரைம் நம்பரா தான் இருக்கணும் அப்படிங்கிறச்சு. எனக்கு ஆர்டர் ஆஃப் ஏவை நான் எப்படி எடுக்க போறேன்? சே சம் கியூ பார் ஆர். அப்போ ஏ பவர் கியூ பார் ஆர் இஸ் தி ஐடென்டிட்டி எலிமெண்ட். இப்போ நம்ம ஒரு கலெக்ஷனை கன்சிடர் பண்ண போறோம். லெட் ஆர் பி திஸ் கலெக்ஷன் இ ஏ ஏ ஸ்கொயர் அண்ட் சோ ஆன் ஏ ரேஸ் டு கியூ பார் ஆர் மைனஸ் 1. ஏன்னா ஏ பார் கியூ பார் ஆர் இஸ் இ. ஸோ இதே மறுபடியும் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆறுங்கிறது இந்த கலெக்ஷனாக எடுத்துட்டேன்னா தென் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர் ஆர் தி ரூட்ஸ் வெரி ஆப்வியஸ்லி. இப்போ இது வந்து எக்ஸ் பார் கியூ பார் ஆர் ஈக்குவல் டு இ அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டோம்னா அதுல ஏ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இ சப்ஸ்டியூட் பண்ணா ஆட்டோமேட்டிக் யூ வில் கெட் இ. இப்போ ஏ சப்ஸ்டியூட் பண்ணனா ஏ பார் கியூ பார் ஆர் ஈக்குவல் டு இ தெரியும், அதனால இ ரைட் சைடு வந்துடும். ஏ ஸ்கொயருக்கும் அதே தான், ஏ பார் கியூ பார் ஆர் இன்டூ ஏ பார் கியூ பார் ஆர். ஸோ அப்படின்னா யூ வில் ஹாவ் தட் டு பி இ இன்டூ இ. ஸோ அகெயின் இ. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்றோம். அடுத்து பீங்னு ஒரு எலிமெண்ட் எடுக்க போறோம் ஜில. இப்போ இது வந்து பிங்கிறது ஏதான ஒரு எலிமெண்ட், ஏங்கிறது ஒரு கன்ஸ்ட்ராயிண்டோட இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட். என்ன கன்ஸ்ட்ராயிண்ட்? ஏங்கிறது an element in G whose order is the largest
அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட அது இருக்கு. இப்போ பிங்கிறது என்னன்னா ஏதான ஒரு எலிமெண்ட் இன் ஜி. இப்போ இதுக்கு அப்போ எந்த ஜில ஃபைனைட்டா இருக்கிறதுனால எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஃபைனைட் ஆர்டர் இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் பி மறுபடியும் இதே தான். ஆர்டர் ஆஃப் பி மாஸ் டு டிவைட் q பார் m which is ஆர்டர் ஆஃப் g. அப்படின்னா என்னுடைய ஆர்டர் ஆஃப் பியும் பவர் ஆஃப் அ ப்ரைம் நம்பர் தான் இருக்கணும். ஸோ இது வந்து q பார் எஸ்ன்னு எடுக்கிறோம். அப்போ இதுலேருந்து எஸ் ஏற்கனவே ஆர் அப்படிங்கிற நம்பர் எப்படி இருக்குன்னா ஆர்டர் அந்த இந்த ஏவோட ஆர்டர் தான் லார்ஜஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்கோம். அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் q பார் ஆர், இதுதான் லார்ஜஸ்ட் அப்படின்னும் பொழுது ஆருக்கும் இப்போ நம்ம கன்சிடர் பண்ற எஸ்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இதுதான் பெருசு. ஸோ எஸ் இஸ் லெஸ், இட் கேன் பி ஈக்குவல் ஆல்சோ. ஸோ இந்த எஸ் வந்து லெஸ்ஸரா இருக்கும் அல்லது ஈக்குவல் டு ஆர்னு இருக்கும். இப்போ நம்ம பி பவர் q பவர் ஆர் அப்படிங்கிறத கன்சிடர் பண்றோம். அதை இப்படி ரீரைட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம எஸ் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ இதை ரீரைட் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இப்போ பி பவர் q பவர் எஸ் வந்து என்ன ஆர்டர் ஆஃப் பி இஸ் q பவர் எஸ்னா பி பவர் q பவர் எஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு இ. பி பவர் q பவர் எஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு இ. அதனால இந்த இடத்துல பி பவர் q பவர் எஸ் கன்சிடர் பண்ணி அதை பி பவர் q பவர் ஆர் கன்சிடர் பண்ணி அதை ரீரைட் பண்ணி இப்போ இது வந்து இ ரைஸ் டு q பவர் ஆர் மைனஸ் எஸ், அதுவும் இ தான். ஸோ பி பார் q பார் ஆர் இ அப்படிங்கிற ஈக்குவேஷன்லேருந்து கன்க்ளூஷன் என்னன்னா b is the root of x power q power r equal to e. ஸோ b பவர் q power r ங்கிறதுக்கு அர்த்தம் இன்டர்பிரிட்டேஷன் b is the root of x power q power r equal to e. அப்போ இந்த மாதிரி ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் எங்க போட்டிருக்கோம்னா ஆர்ல போட்டிருக்கோம். அதனால b must belong to r. ஸோ அந்த பிஏ இப்போ எப்படி எழுதுறோம்னா ஏ பார் ஐ, பிகாஸ் ஆர்ல இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது ஒன்று ஜீரோவா இருக்கலாம் மினிமமா, மேக்சிமமா q பவர் ஆர் மைனஸ் ஒன்னு இருக்கலாம். எனக்கு வேண்டியது எந்த ஒரு எலிமெண்ட் இன் ஜி எடுத்தாலும் அது பவர் ஆஃப் அ you can always write that as an integral power of an element in G. அது முடியுது. அதனால என்னுடைய G cyclic. So G is cyclic being generated by your E. So அடுத்தது order of G is any positive integer. So by the fundamental theorem on arithmetic, இந்த order of G எப்படி எழுதலாம்? Product of prime powers. So q1 etc qk are distinct prime numbers. இப்போ ஒரு ரிசல்ட் நம்ம டைரக்ட் ப்ராடக்ட் அதுக்கு அடுத்தது ஃபைனைட் அபீலியன் குரூப் அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து if G is a finite abelian group, then G is the direct product of its silo subgroups. So இந்த ரிசல்ட்டை இப்போ borrow பண்றோம். So G is equal to product of p silo subgroups. இப்போ p siloங்கிறதுக்கு பதிலா இந்த இடத்துல qi's இருக்கு. So sq1, sq2 and so on sqk, where each sqi is a silo subgroup of order qi power alpha i. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன்லேருந்து என்ன கன்க்ளூஷன் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறது பார்ப்போம். எனி ரூட் இன் எக்ஸ் பார் என் ஈக்குவல் டு இ இன் எஸ்என், சாரி எஸ்கியூ, SQ1, SQ2, SQi in general, SQi will be a root of x power n equal to E in G also. ஸோ இது ஏன் இந்த மாதிரி எஸ்கியூஐல இதை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா எனி எலிமெண்ட் நமக்கு வந்து கண்டிஷன் தியரத்தை யூஸ் பண்ணணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டிஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா அபிலேனா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் பார் என் ஈக்குவல் டு இ, அது வந்து இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடு பை இங்க we will see this satisfied by at most n elements of G. So இது finite abelian group
it should be satisfied by, அதாவது எந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன். அதுக்காக தான் இந்த அட்மோஸ்ட்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப சேஃபான வார்த்தை. ஏன்னா அட்மோஸ்ட்ங்கிற 0 இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அதனால ஒரு ரூட்டுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்டோரியும் அதுல உட்காந்துருக்கு. ரைட். So since SQIs are finite abelian groups with x bar n equal to E, so இது என்ன பண்றோம், Gக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே SQIக்கு அப்ளை பண்றோம். So having at most n roots, so SQIல நமக்கு அதனுடைய ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் SQI power alpha I. So by case 1 SQIs are cyclic. இது இந்த இடத்துல நம்ம Q1 power alpha 1, Q2 power alpha 2 அந்த மாதிரி அந்த SQ1 இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது எப்படி அது வந்தது, முதல்ல என்ன எடுத்துட்டோம், என்ன ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் பவர்ஸ்ன்னு எழுதினோம். அண்ட் இது ஒன்னொன்னும் சைலோ சப் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் QI பவர் ஆல்ஃபா I அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஸோ ஃபைனைட்டாகவும் இருக்கு, அபிலியனாகவும் இருக்கு. அண்ட் அந்த ஈக்குவேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை அட்மோஸ்ட் n எலிமெண்ட்ஸ் இன் SQI. ஸோ அப்போ எல்லா கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கிறதுனால எனக்கு SQIs become cyclic by case 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா A1 etc. AK be the generators of SQ1 and so on SQK. Now we consider an element say C and G. அப்போ அந்த C எப்படி எழுத முடியும், product A1 A2 and so on AK, where A1 is from SQ1 and so on AK is from SQK. இப்போ ஆர்டர் ஆஃப் C நம்ம கன்சிடர் பண்ணுவோம். That is nothing but order of A1 etc. AK product, and in the product order of the product product of the orders எழுதுறோம். ஸோ அது எதனால பாசிபிள்னா ஆர்டர் ஆஃப் AI is a relatively prime. எப்படி நமக்கு தெரியும் ஆர்டர் ஆஃப் AI is a relatively prime அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் AIங்கிறது ஆர்டர் ஆஃப் SQI. ஸோ பட் இந்த இடத்துல நம்ம இந்த இதுல Q1 பவர் ஆல்ஃபா n Q2 இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் prime powers-ன்னு சொன்னாலும் Q1 is not same as Q2 and so on not equal to QK. அதனால இது எல்லாமே டிஸ்டிங்க்டா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம். G is an abelian group and greatest common divisor of order of A and order of B is 1ன்னா, then order of AB வந்து order of A into order of B ன்னு எழுதலாம். ஸோ ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு அர்த்தம். GCD of these two is 1 அப்படின்னா they are relatively prime. ஸோ இந்த இடத்துல இந்த ஆர்டர்ஸ் ஒன்னொன்னுமே ரிலேட்டிவ்லி ப்ரைம். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். இதுக்குரிய ப்ரூஃப் நம்ம பார்ப்போம். முதல்ல மெயின் தியரத்தை என்னன்றது முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டு இது ப்ரூஃப் எக்ஸாமில் எழுத தேவையில்லை, பட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இப்போ இது வந்து இந்த மாதிரி இந்த தியரத்தை யூஸ் பண்ணி இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். பட் ஆர்டர் ஆஃப் A1 அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் SQ1 ஸோ ஆன் ஆர்டர் ஆஃப் SQK. பட் இந்த ஆர்டர் ஒரு ப்ராடக்ட் அதுவும் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் G இஸ் நோன் டு அஸ் அண்ட் தேர்ஃபோர் G இஸ் ஒன்லி ஃபார் சைக்ளிக் குரூப். சைக்ளிக் குரூப் மட்டும்தான் ஆர்டர் ஆஃப் இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் எலிமெண்ட் will be equal to order of generator actually will be equal to order of G. அதனால G cyclic. ஸோ இப்போ இந்த பார்ட்டை நம்ம பார்ப்போம். எதனால G அபீலியனா இருந்து ஆர்டர் ஆஃப் ஏவும் ஆர்டர் ஆஃப் பியும் ரிலேட்டிவ்லி ப்ரைமா இருந்தா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். So if G is an abelian group and GCD of these two being 1, we have this to be true. ஸோ நம்ம கன்வீனியன்ஸ்க்காக ஆர்டர் ஆஃப் ஏவை எம் ஆர்டர் ஆஃப் பியை என்னன்னு எடுத்துக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜிசிடி இதான் நோட்டேஷன். ஜிசிடி ஆஃப் எம்என் இஸ் 1. இப்போ ஆர்டர் ஆஃப் ஏபியை நான் கேன்னு எடுத்துக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ இன்டூ ஆர்டர் ஆஃப் பி. ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ இன்டூ ஆர்டர் ஆஃப் பி. அப்போ இதுக்குரிய ஆர்டர் எம்னு எடுத்துட்டோம், இதுக்குரிய ஆர்டர் என்னன்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த ப்ராடக்டுக்குரிய ஆர்டரை கேன்னு குறிச்சோம்னா நம்மளோட எய்ம் என்னன்னா கே ஈக்குவல் டு எம்என் சொல்றது தான்.
இதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்னா mn divides k and k divides mn. ஈக்குவாலிட்டி சொல்றதுக்கு ரெண்டு டெக்னிக் இருக்கு. ஒன்னு mn less than or equal to k less than or equal to mn. இந்த இடத்துல யூஸ் பண்ற டெக்னிக் ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்னால this is on this can also be used. So இப்போ ab par k ஏன்னா order of ab is kங்கிறதுனால ab par k will be e. இப்போ g அபிலேனா இருக்கிறதுனால இதை நம்ம இந்த மாதிரி ரீரைட் பண்றோம். ஸோ இதுல இருந்து குரூப்புங்கிறதுனால இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ a par k is nothing but b raised to minus k. ரைட். இப்போ சைக்ளிக் குரூப் ஜெனரேட்டட் பை ஏங்கிற ஒரு எலிமெண்ட் அது வந்து ஒரு சைக்ளிக் குரூப்பை ஜெனரேட் பண்ணும். அந்த குரூப் வந்து சப் குரூப் ஆஃப் ஜி ஆக்சுவலா. ஸோ இது வந்து a par k is generated by I mean a par k is definitely a member of the cyclic group generated by a. அதே மாதிரி இதுவும் member of the cyclic group generated by b. இப்போ a par k equals b par minus kங்கிறதுனால இது the cyclic group generated by b குள்ள இருக்கிறதுனால என்னுடைய a par k will be in this as well as in this because of this. So அப்போ எனக்கு a par k belongs to the intersection. இப்போ order of any element of this divides both m and n are relatively primeங்கிறதுனால இந்த பார்ட் வருது. இதுக்குரிய ப்ரூஃபையும் நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸ்ன்னு ஒரு எலிமெண்ட் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் டூ சைக்ளிக் குரூப்ஸ்ல இருக்குன்னு வச்சிருந்தோம்னா தென் லக்ராஞ்சஸ் தியரம் படி ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு சைக்ளிக் குரூப் ஜெனரேட்டட் பை ஏ, அதே மாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு தி சைக்ளிக் குரூப் ஜெனரேட்டட் பை பி, ரெண்டுமே ட்ரூ. அப்போ corollary to Lagrange's theorem, second corollary படி order of x must divide order of a, that is taken as m. So m. அதே மாதிரி order of x divides order of b, அது வந்து n. So order of x divides m and n. அப்போ order of x divides m ன்னு இருந்ததுன்னா இப்போ order of x divides m இருந்ததுன்னா இந்த m சம் l into order of x ன்னு எழுதலாம். அதே மாதிரி order of x divides n இருந்ததுன்னா இந்த n சம் t times order of x ன்னு எழுதலாம். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். m is equal to this and this and n equal to this. இப்போ m and n வந்து ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கிறதுனால we can find integers s and r such that ms plus nr equals 1. இப்போ இங்கதான் அந்த ட்ரிக்கு என்னன்னா என்னுடைய இந்த எம்முக்கு பதிலா l இன்டூ ஆர்டர் ஆஃப் எக்ஸ், இந்த இடத்துல n-க்கு பதிலா t இன்டூ ஆர்டர் ஆஃப் எக்ஸ். இப்போ ஆர்டர் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. ஸோ அந்த நம்பர் ஸோ ஆர்டர் ஆஃப் எக்ஸ் இன்டூ ரிமைனிங் SL plus TR equal to 1. அப்படின்னா order of x must divide 1. That's a number. See, whenever a divides b, definition, whenever a is a number which divides b, b is written as m into a. So it is if or only if condition. இது என்ன definition இது. a divides b ஓட definition. So b equals m ன்னா a must divide b. So அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் ஆஃப் எக்ஸ் இது எப்படி இருக்குன்னா இது எப்படி இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸுங்கிற நம்பர் நான் வெளில எடுத்துட்டேன்னா SL plus TR equal to 1. ஸோ இது 1 ஈக்குவல்ஸ் சம் k டைம்ஸ் ஆர்டர் ஆஃப் k யூஸ் பண்ணிட்டோம்னா சம் அதர் நம்பர் சே g into order of x. இது நம்பர் இது நம்பர் இது நம்பர். ஸோ ஆர்டர் ஆஃப் எக்ஸ் மஸ்ட் டிவைட் 1. அப்போ எந்த எலிமெண்டோட ஆர்டர் 1 டிவைட் பண்ணோம்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான். ஏன்னா ஐடென்டிட்டி எலிமெண்டோட ஆர்டர் தான் 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ. அப்போ இந்த இன்டர்செக்ஷன்ல எனக்கு ஒரு எலிமெண்ட்
intersection எந்த intersection cyclic group generated by A intersection cyclic group generated by B. அதுல ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா அந்த எலிமெண்ட் என்னவா தான் இருக்கணும், ஐடென்டிட்டி எலிமெண்டா தான் இருக்கணும். இப்போ A பார் K belongs to இதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த A பார் K என்னவா தான் இருக்கணும், ஐடென்டிட்டி எலிமெண்டா தான் இருக்கணும். அப்போ A பார் K ஈனா A power k is same as B power minus k. So B power minus k is E. If B power minus k is E, now B power k is also E. So A பொறுத்த வரைக்கும் M தான் least positive integer. A பொறுத்த வரைக்கும் M is least positive integer such that A power M equals E. And B பொறுத்த வரைக்கும் N தான் least positive integer for which B power N is E. அப்போ இது Mங்கிறது least, இது Kங்கிறது any other. ஸோ நமக்கு எப்போதுமே தெரியும் least must divide any other. least must divide any other. அப்போ leastங்கிறது M, any other அப்படிங்கிறது K. ஸோ M divides K. அதே மாதிரி N divides K. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். M divides K, N divides K. மறுபடியும் M and N are relatively prime. அப்படின்னா தான் Mn will divide K. இந்த ரீசன் வந்து இப்போ M N ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கிறதுனால we can write this as Rm plus Sn. You can find integers R and S such that this is true. இப்போ இதுல நம்ம we are multiplying throughout by K. இப்போ இந்த இடத்துல இந்த K-வை see இங்க இந்த இடத்துல M divides Kங்கிறதுனால K-வை we can write it as say some K is written as some Sm. இங்கேயும் S யூஸ் பண்றோமா, so அப்போ we will use some U, right? So U M and K we will write it as Tn. K because N divides K. இந்த definition மறுபடியும் யூஸ் பண்ணோம், இந்த definition. ஸோ இதை யூஸ் பண்றோம், அதனால எப்படி வருது. இப்போ இங்க தான் we have to see. இந்த இடத்துல we have K coming here and here also. இந்த K-வை இந்த K-ஆல ரீப்ளேஸ் பண்றோம். ரெண்டுமே K தான், ஆனா இந்த K-வை இதால ரீப்ளேஸ் பண்றோம். எதனாலன்னா Mn எனக்கு வேணும், அதுக்காக. இதே நான் போட்டேன்னா M ஸ்கொயர் தான் வரும், இங்க N ஸ்கொயர். there is no use. ட்ரூவா இல்லையான்னா ட்ரூ தான், ஆனா எனக்கு யூஸ் இல்லை. ஸோ அப்போ Mn இங்கேயும் வருது இங்கேயும் வருது. ஸோ Mn must divide K. மறுபடியும் இதே டெஃபினேஷன் தான் யூஸ் பண்றோம். ஸோ Mn divides Kன்னு வருது. அதுதான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இப்போ AB per Mn when we consider G abelianங்கிறதுனால இது மாதிரி எழுதலாம். அண்ட் இது ரீரைட் பண்றது A par M par N, இது வந்து B par N power M. இதுவும் E இதுவும் E, அதனால AB par Mn வந்து E. இப்போ Kங்கிறது ABயை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். இந்த இடத்துல Mn அப்படிங்கிறது ABயை பொறுத்த வரைக்கும் எனி அதர் இன்டிஜர். ஸோ லீஸ்ட் மஸ்ட் டிவைட் எனி அதர். எது லீஸ்ட்? K தான் லீஸ்ட். அது எதை டிவைட் பண்ணோம்? எனி அதர். வாட் இஸ் எனி அதர்? Mn. ஸோ K must divide Mn. ஸோ ஏற்கனவே Mn divides K வந்திருக்கு, இப்போ K divides Mn ரெண்டுமே வந்திருக்கு. அப்போ from these two we conclude that K equals Mn. M அப்படிங்கிறது order of A, N அப்படிங்கிறது order of B and Kங்கிறது order of AB. ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணாதான் எனக்கு வந்து இந்த இதை மாதிரி என்னால் எழுத முடியும். ஸோ இது கோட் பண்ணா போறோம். மறுபடியும் being mathematics student, each one of you should know the proof. ஒவ்வொருவருக்கும் என்ன காரணம், அதுக்குரிய ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்களா வேற இடத்துல ஒரு ப்ரூஃப் அட்டெம்ப்ட் பண்ணும்பொழுது அந்த ஓகே இதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தெரியும். சும்மா இது உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு எழுதக்கூடாது. அடுத்தது இந்த lemma 6, if K is a finite field and G is a finite subgroup of non-zero elements of K, then G is cyclic. ஸோ எனக்கு Kங்கிறது finite field.
எனக்கு கேங்கிறது ஃபைனைட் ஃபீல்டு. அதுல ஜிங்கிறது ஒரு ஃபைனைட் சப் குரூப் ஆஃப் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ். கேல இருக்கிற நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் மாத்திரம். இதுல நான் ஜீரோ எலிமெண்ட்டே கிடையாது இதுல. ஸோ நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் கே தான் நம்ம ஜியில் வச்சிருக்கோம். அப்படி இருந்ததுன்னா இந்த ஜியை பத்தி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஜி இஸ் cyclic. So let K be the given field and let G be the given finite group of non-zero elements of K. Then G is now finite abelian group. இது எதுக்காக இது சொல்றோம்னா அப்பதான் ப்ரீவியஸ் லெம்மாவை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம அங்க x bar n equal to e ன்னு எடுத்தோம் இல்லையா, இங்க x bar n minus 1 or rather even x bar n equal to e ரெண்டும் x bar n equal to 1 இப்படி போட்டாலும் தப்பு ஒண்ணும் கிடையாது. ஸோ இந்த பாலினாமியல் ஓவர் கே இப்படின்னு போட்டோம்னா ஈக்குவேஷன் சொல்லலாம், இப்படின்னு எழுதினா பாலினாமியல். ஸோ இந்த பாலினாமியல் ஓவர் கே ஹேஸ் அட் மோஸ்ட் n ரூட்ஸ் இன் கே. அட் மோஸ்ட்ங்கிறது ஈவன் 0 ரூட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இன் கே அப்போ கேலேயே அந்த மாதிரி இருக்குன்னா கேக்குள்ள தான் ஜி இருக்கு. ஸோ ஆஸ் வெல் அஸ் இன் ஜி ஆல்சோ. ஸோ இந்த நமக்கு வேண்டியது ஃபைனைட் அபிலியன் குரூப் அண்ட் இந்த ஈக்குவேஷன் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட் பை அட்மோஸ்ட் n ரூட்ஸ் இன் கே. ஸோ அது எல்லாமே ட்ரூவா இருக்கிறதுனால by the above lemma G must be cyclic. இப்போ மெயின் தியரம் வந்து இந்த வீடியோல the multiplicative group of non-zero elements of finite field F is cyclic. So let F be the given finite field and taking K as F. இந்த இடத்துல K வந்தது இல்லையா, ஸோ அதுக்கு பதிலா Kக்கு பதிலா F ன்னு எடுத்துட்டேன்னா then the non-zero elementsனா யூஸ்வலா மேல ஸ்டார் அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஸோ இந்த ஜி இந்த above lemma அதை ரீப்ளேஸ் பண்றோம் அவ்வளவுதான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஜி சைக்ளிக்னு வந்துடும். ஸோ ஜஸ்ட் இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை ஒழுங்குபடுத்தி காமிக்கிறோம் அவ்வளவுதான். Let F be the given finite field and K taking K as F. அதுக்கப்புறம் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ்லாம் தான் இந்த ஜியில் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்த நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் வந்து தே வில் பி அந்த குரூப் வந்து சைக்ளிக்காக இருக்கும். ஸோ வித் திஸ் வீடியோ இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்ததில் இன்ட்ரெஸ்டிங் லெம்மா, இது லாஸ்ட் லெம்மா ஆஃப் தி செக்ஷன். F வந்து finite field இருந்து alpha not equal to 0, beta not equal to 0 are two elements of F. Then இது ரெண்டும் கொடுத்தாச்சுன்னா we can bring in two more, namely A and B satisfying this relation. So this is what we are going to prove in the next video. Thank you.